வணக்கம் நண்பர்களே, நீங்க இப்ப பார்க்க போறது ஒரு சாதாரண டிராவல் vlog இல்ல. இது ஒரு இடத்தை காட்டுற வீடியோ இல்ல. இது ஒரு நூற்றாண்டு கடந்த கதையை மெதுவாக ஆழமாக உணர்வோடு சொல்லும் ஒரு பயணம். கடல், அலைகள், காற்று, இந்த மூன்றுக்கும் நடுவே 110 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு பாலம் நிமிர்ந்து நிற்கிறது. அது வெறும் அயன் ஸ்ட்ரக்சர் அல்ல, அது நம்பிக்கை, அது இணைப்பு, அது இந்தியாவின் பொறியியல் தைரியம். இந்த பாலம் இல்லாம ராமேஸ்வரம் என்ற இடத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. இந்த பயணத்தில் நாம் அவசரப்பட போறதில்ல. நாம் மெதுவாக நகரப் போறோம், நாம் கவனிக்க போறோம், நாம் உணரப் போறோம். ஏன்னா இந்த கதை அதற்கு தகுதியானது. இந்த வீடியோ முழுக்க நீங்க ஒரு வியூவர் அல்ல, நீங்க ஒரு பயணி. இந்த பயணத்தை உங்களுக்காக கொண்டு வரது MSK Vlogs. கடல் எப்போதும் அது அழகாக மட்டும் இருக்காது. சில நேரம் அமைதி, சில நேரம் கோபம், சில நேரம் சோதனை. இந்த கடலுக்கு நடுவே ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக ஒரு பாலம் நின்று கொண்டிருக்கிறது. அது வெறும் இரும்பும் சிமெண்ட்டும் அல்ல, அது மனித நம்பிக்கை, அது இந்திய பொறியியலின் தைரியம். இந்த வீடியோ ஒரு டிராவல் vlog மட்டும் இல்ல, இது ஒரு நீண்ட பயணம், இது ஒரு காலத்தின் கதை. ராமேஸ்வரம் நோக்கி பயணம் தொடங்கும் போது காற்று மாறுவதை உணரலாம். உப்பின் வாசனை, அலைகளின் சத்தம். இந்த பாதை ஒரு ரோடு மாதிரி தெரியாது, இது ஒரு என்ட்ரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பல பேருக்கு இந்த இடம்தான் ஃபர்ஸ்ட் கூஸ்பம்ஸ் மூமெண்ட். தூரத்தில் கடலை கிழித்து கொண்டு போகும் ஒரு நேர்கோடு. முதல் பார்வையிலேயே புரியும், இது சாதாரண பிரிட்ஜ் இல்ல. கடலுக்கும் நிலத்துக்கும் மனித உழைப்புக்கும் நடுவில் நின்ற ஒரு அதிசயம். இந்த இடத்தில் நின்றால் மனசு தானாகவே மெதுவாகிறது. அந்த காலத்தை இமேஜின் பண்ணி பாருங்க. டெக்னாலஜி லிமிடெட், ரிசோர்சஸ் லிமிடெட், ஆனா விஷன் அன்லிமிடெட். கடலுக்கு நடுவே ஒரு ரயில் பாலம், அது ஒரு ரிஸ்க், அது ஒரு ரெவல்யூஷன். அந்த ரிஸ்கை எடுத்தவர்கள் ஒரு வரலாறு எழுதினார்கள். பழைய பாம்பன் பாலத்தில் பயணம் செய்தவர்கள் சொல்வார்கள், ரயில் மெதுவாக செல்லும், 10 கிலோமீட்டர் வேகம். ஜன்னலுக்கு வெளியே கடல் மிக அருகில் தெரியும். சில நேரம் கடல் ரயிலுக்கு மேலே இருக்குமோன்னு தோணும். அந்த பயணம் பயணமில்லை, அது ஒரு உணர்வு. இந்த பாலம் ரயில்வே ஆசெட் மட்டும் இல்ல, இது ஃபிஷர்மேனுக்கு வாழ்க்கை, பில்கிரிம்ஸ்க்கு நம்பிக்கை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபியூச்சர். ரயில் சத்தம் கேட்டா இந்த ஊருக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கும். ரயில் இல்லாத நாட்கள் இந்த ஊருக்கு ஹெவி டேஸ். 2022 ஜனவரி, பாதுகாப்பு காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. அந்த நாள் இந்த இடம் முழுக்க அமைதி. ஒரு பிரிட்ஜ் சைலண்ட் ஆகிறது, ஒரு டவுன் சைலண்ட் ஆகிற மாதிரி. அந்த அமைதி டெம்பரவரி தான், ஏன்னா ஒரு புதிய அத்தியாயம் அங்கே தொடங்க தயாராக இருந்தது. இந்த வருடத்தை இன்னொரு தடவை மனசுல கொண்டு வாங்க. இந்தியாவில் இன்னும் ரயில்வே இட்செல்ஃப் ஒரு பெரிய விஷயம். டெக்னாலஜி வளர்ச்சி இப்போ மாதிரி இல்ல. அந்த காலத்துல கடலுக்கு மேல ஒரு ரயில் பாலம் கட்டுவது ஒரு போல்டு டிசிஷன். அது ஈஸி சாய்ஸ் இல்லை, அது ரிஸ்க் நிறைந்த முடிவு. ஆனா அந்த ரிஸ்க் தான் இந்த இடத்தோட டெஸ்டினியையே மாற்றியது. ராமேஸ்வரம் ஒரு தீவு, ஒரு பக்கம் கடல், மறுபக்கம் கடல். பக்தர்கள் வரணும், சாமான்கள் வரணும், வாழ்க்கை நகரணும். அதற்கு முன் பயணம் ஸ்லோவா இருந்தது, அன்சர்டனா இருந்தது. ஒரு ஸ்டார்ம் வந்தா எல்லாமே நிற்கும். இந்த ஐசோலேஷனை பிரேக் பண்ண இந்த பிரிட்ஜ் தேவைப்பட்டது. கடல் ஒரு எனிமி மாதிரி நடந்த இடம் இது. உப்பு நீர், ஸ்ட்ராங் விண்ட்ஸ், ஹை ஹியூமிடிட்டி. ஒவ்வொரு பில்லரை போடுறதுமே ஒரு போராட்டம், ஒவ்வொரு ஸ்பேனை பிக்ஸ் பண்றதும் ஒரு அச்சீவ்மெண்ட். இந்த பிரிட்ஜ் ஆபீஸ் டேபிள்ல டிசைன் பண்ணப்பட்டதில்லை, இது கடலோட ஃபைட் பண்ணி கட்டப்பட்டது. இந்த கோஸ்ட் பல புயல்களை பார்த்திருக்கிறது. பல நைட்ஸ்ல லோக்கல்ஸ் தூங்காமல் பிரிட்ஜ நினைத்து பயந்திருக்காங்க. பிரிட்ஜ் தாங்கணும், ரயில் சர்வீஸ் தொடரணும். ஏன்னா பிரிட்ஜ் சேஃப் என்றால் ஊர் சேஃப். புயல்கள் வந்தாலும் அந்த பிரிட்ஜ் நின்றது. அது ஸ்டீல் ஸ்ட்ரெங்த் மட்டும் இல்ல, அது இன்ஜினியரிங் டிசிப்ளின். இந்த பிரிட்ஜ கடக்கிற ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் ஒரு ஹீரோ இருக்கார். ட்ரெயின் டிரைவர். 1000 கிலோமீட்டர் வேகம், நோ மிஸ்டேக் அலவுட். விண்ட் டைரக்ஷன், சீ மூவ்மெண்ட் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி ட்ரெயினை டிரைவ் பண்ணுவாங்க. பேசஞ்சர்ஸ்க்கு தெரியாது, ஆனா சேஃப்டி அந்த கேபின்ல தான் இருந்தது. இந்த பிரிட்ஜ் ஒரு மான்யூமெண்ட் மாதிரி நின்னதில்ல, இந்த டெய்லி லைஃபா இருந்தது. மார்னிங் ட்ரெயின் சவுண்ட், ஈவினிங் ரிட்டர்ன் சவுண்ட், ஃபிஷ் மார்க்கெட் மூவ்மெண்ட், டெம்பிள் கிரவுட் ஃப்ளோ. பிரிட்ஜ் வேலை செய்தால் ஊர் வேலை செய்தது. அதனால்தான் இந்த பிரிட்ஜ் தமிழ்நாடுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டுமில்லை, ஒரு இமோஷன். காலம் மாறியது, ரயில்கள் மாறின, வேகங்கள் மாறின, தேவைகள் மாறின, ஆனா கடல் மாறவில்லை.
110 ஆண்டுகள் சேவை செய்த பழைய பாலம் தன் எல்லையை எட்டி இருந்தது. ரிப்பேர் போதாது, பேட்ச் ஒர்க் போதாது, ஃபியூச்சருக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் தேவைப்பட்டது. அந்த டிசிஷன் எளிதல்ல. ஒரு வரலாற்று பாலத்தை ஓய்வு கொடுப்பது இமோஷனலா கடினமான முடிவு. ஆனா சேஃப்டி இமோஷனை விட பெரியது. புதிய பாம்பன் பாலம் ஓல்ட் பிரிட்ஜுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, அது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆன்சர். மோர் ஸ்ட்ரென்த், மோர் ஸ்பீட், மோர் சேஃப்டி. 100 ஆண்டுகள் ஃபியூச்சர்ல வரப்போகும் ட்ரெயின்ஸுக்கும் ஃபியூச்சர்ல வரப்போகும் ஷிப்ஸுக்கும் ரெடியா இருக்கிற ஸ்ட்ரக்சர். இந்த விஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண என்ஜினியரிங்க்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டது. புதிய பாலம் பழைய பாலத்திலிருந்து சுமார் 27 மீட்டர் வடக்கே அமைக்கப்பட்டது. இந்த சாய்ஸ் ஆக்சிடென்டல் இல்லை. ஓல்ட் பிரிட்ஜ் ஆபரேஷன் டிஸ்டர்ப் ஆகாமல், மரீன் டிராபிக் ஸ்மூத்தா போக, கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃபா நடக்க, டிசைன்ல ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷனுக்கு ஸ்கோப். டியூவல் ட்ராக்குக்கு ரெடி சப்ஸ்ட்ரக்சர். கரண்ட்லி சிங்கிள் எலக்ட்ரிஃபைட் லைன். இந்த பிரிட்ஜோட ஹார்ட் வெர்டிகல் லிஃப்ட் ஸ்பேன். 72.5 மீட்டர் நீளம், 17 மீட்டர் உயரம். ஷிப் வரும்போது பிரிட்ஜ் சைடுக்கு திறக்கப்படாது, லீஃப் போல சாயாது, டைரக்டா மேலே எழும். பிரிசிஷன் மோட்டார்ஸ், கம்ப்யூட்டர் கண்ட்ரோல், சென்சார் பேஸ்ட் சேஃப்டி. இந்த என்டையர் ஆபரேஷன் 5 நிமிடம் 30 வினாடிகள். ஸ்பீட் மட்டுமில்லை, பிரெடிக்டபிலிட்டி. மரீன் டிராபிக்குக்கும் ரெயில் டிராபிக்குக்கும் பெர்ஃபெக்ட் கோஆர்டினேஷன். பழைய பாலம் 10 கிலோமீட்டர் வேகம், அது ஃபியர் பேஸ்ட் கண்ட்ரோல். புதிய பாலம் 80 கிலோமீட்டர் வேகம், அது கான்பிடன்ஸ் பேஸ்ட் டிசைன். விண்ட் வெலாசிட்டியை கண்டினியூஸா மானிட்டர் செய்யப்படுகிறது. 88 கிலோமீட்டரை தாண்டினால் ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகும். ஹியூமன் டிசிஷன் டிலே இல்லை, சிஸ்டம் டிசிஷன் இன்ஸ்டன்ட். இதுதான் மாடர்ன் சேஃப்டி. இந்த பிரிட்ஜ் ஆர்டினரி ஸ்டீல்ல கட்டப்படவில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ், ஸ்பெஷல் பாலிசிலிக்சோன் கோட்டிங், வேர்ல்ட்ல செகண்ட் மோஸ்ட் கரோசிவ் மெரைன் என்விரான்மெண்ட். இந்த ஹார்ஷ் கண்டிஷன்ஸ்ல கூட 100 ஆண்டுகள் ஸ்டாண்ட் பண்ண டிசைன். லெஸ் மெயின்டெனன்ஸ், மோர் ரிலையபிலிட்டி. This bridge is not built for today, it is built for tomorrow. புதிய பாம்பன் பாலத்தில் ரயில் பயணம் தொடங்கும் அந்த நிமிடம் வேகம் இருக்கு, ஆனா அவசரம் இல்லை. 80 கிலோமீட்டர் வேகத்துல கூட அதிர்வு இல்லை, பயம் இல்லை. ஜன்னலுக்கு வெளியே கடல் அதே மாதிரி தான், ஆனா உள்ளுக்குள்ள உணர்வு மாறிடுச்சு. கான்பிடன்ஸ், ட்ரஸ்ட். இது ஒரு ஜேர்னி மட்டும் இல்லை, இது ப்ராக்ரஸ அனுபவிக்கிற தருணம். ஒரு ஷிப் வருது, ரயில் மெதுவாக நிற்கிறது. நடுவில் இருக்கும் ஸ்பான் நேராக மேலே எழுகிறது. 72.5 மீட்டர் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், 17 மீட்டர் உயரம், 5 நிமிடம் 30 வினாடிகள். ட்ரெயினுக்குள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் ஜன்னலுக்கு ஒட்டிக்கிறாங்க, ஏன்னா அது ஒரு ரேர் லைவ் என்ஜினியரிங் மொமெண்ட். இந்த இடத்துல டெக்னாலஜி ஷோ ஆஃப் பண்ணல, அது குவைட்லி வேலை செய்கிறது. 2026 ஜனவரி பழைய பாம்பன் பாலம் ஒரு கடைசி முறையாக திறக்கப்பட்டது. இந்தியன் நேவி ஷிப் அந்த வழியாக சென்றது. அது ஒரு டிராபிக் மூவ்மெண்ட் இல்லை, அது ஒரு செல்யூட், ஒரு ரெஸ்பெக்ட். 108 ஆண்டுகள் சேவை செய்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு அமைதியான விடை. பழைய பாலம் முழுவதும் இல்லாமல் போகலாம், ஆனா அதன் ஆன்மா இல்லை. அதன் சில பகுதிகள் ஹெரிடேஜ் மான்யூமெண்டா பாதுகாக்கப்படும். ஏன்னா சில கட்டுமானங்கள் இடிக்கப்படக்கூடாது. அவை நினைவாக, வரலாறாக, தலைமுறைகளுக்கான பாடமாக இருக்க வேண்டும். ஒரு பிரிட்ஜ் லேண்ட கனெக்ட் பண்றது மட்டும் இல்ல, டைம கனெக்ட் பண்ணும். பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு போகும் ஒரு கோடு, மெமரிஸ்ல இருந்து ப்ராக்ரஸ்க்கு போகும் ஒரு பாதை. பாம்பன் பாலம் அந்த கோடு தான். ஒரு பக்கம் 110 ஆண்டுகளின் நினைவுகள், மறுபக்கம் 100 ஆண்டுகளுக்கான எதிர்காலம். கடலுக்கு நடுவே நின்று இந்த பாலத்தை பார்த்தா ஒரு விஷயம் தெளிவாக புரியும். நாம் சின்னவர்கள், ஆனா மனிதன் உருவாக்கும் கனவுகள் மிக பெரியவை. நாய்ஸ் இல்ல, ஷோ ஆஃப் இல்ல, குவாய்ட் கான்பிடன்ஸ். அதுதான் உண்மையான இந்திய பொறியியல். இந்த நீண்ட பயணம், இந்த மெதுவான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஸ்லோ டிராவல், டீப் ஹிஸ்டரி, மீனிங்ஃபுல் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா MSK Vlogs சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாங்க ஃபாஸ்ட் கண்டென்ட்டை சேஸ் பண்ண மாட்டோம், நாங்க ஸ்டோரிஸ்க்காக பயணம் பண்ணுவோம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு உண்மையான, ஆழமான, மறக்க முடியாத பயணத்தோட. இதுதான் MSK Vlogs. இது ஒரு சேனல் மட்டும் இல்ல, இது ஒரு பயணம்.